சார் என்ன சாப்பிட்றீங்க சார்? எனக்கு ஒரு டீ சார். உங்களுக்கு? பிளாக் டீ, சர்க்கரை இல்லாமல். ஓகே சார். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைச்சிடும். எனக்கு எதுக்கு வேலை போச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? பேப்பர்லாம் வந்துச்சு சார். ஒரு எஸ்ஐ துப்பாக்கியை தொலைச்சி அதில் ஒரு குழந்தைய சுட்டாங்கன்னு. சார், அதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? வருத்தப்படாதீங்க சார். எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. பண்ணாத தப்புக்கு 8 வருஷம் ஜோனையில் விழுந்தேன். உங்களுக்கு தெரியும் ஜோனையில் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு. இப்போ மறுபடியும் பண்ணாத தப்புக்கு பழிய சுமந்துட்டுருக்கேன். எவனோ ஒருத்தன் பண்ண தப்பால் யாரும் எனக்கு ஆறுதலாகவும் இல்லை. மனுஷ வாழ்க்கையே அப்படிதான் சார். ஆறுதல் தேடி அலைஞ்சே பாதி வாழ்க்கை போயிடுது. இதில் யாராவது ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க இவங்க மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம். அவங்களும் பாதியில் விட்டுட்டு போகும்போது உடைஞ்சிடும் சார். சார், கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி வேலை போச்சு? சொல்லலான்னா சொல்லுங்கள், இல்லைன்னா வேணாம். குணா இருக்கான்ல, ரொம்ப மோசமானவன் சார். நான் அவனுக்கு கீழே தான் P5 ஸ்டேஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 10 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எவனோ ஒருத்தன் டாஸ்மாகில் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறான்னு ஃபோன் வந்தது. நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போனோம். அவன் திடீர்னு ஒரு பீர் பாட்டில் உடச்சி பக்கத்தில் இருந்தவன் கையை கழிச்சிட்டான். சரி, ஒரு நாள் நைட்டு ஸ்டேஷனில் வச்சுருந்துட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு தான் அவனை கூட்டிகிட்டு வந்தோம். அவன் நிறைய உளறலாம். அவன் இந்த நக்சலைட் இயக்கத்தை சேர்ந்தவன் மாதிரி இருந்தது. அவனை முதல்லையே கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்கணும். இந்த குணா கேட்கல. அவனை வச்சு ஏதோ பெரிய கேஸ் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் பூந்துமல்லிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல நிறைய ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிறதா சொன்னான். இடத்த அடையாளம் காட்ட சொல்லி அவனை நான், குணா, இன்னும் 2 பேசிங்க கூட்டிகிட்டு போனோம். போன இடத்துல எங்களை ஏமாற்றிட்டு தப்பிச்சு போயிட்டான் சார். இதுக்குள்ளே எஸ்ஐ மூலமாக மேலிடத்துக்கு ஃபோன் போய் உடனே அவனை கொண்டு வாங்கன்னு குணாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன். அவனை தப்பிக்க விட்டோம்னு சொன்னால் எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். தயவு செஞ்சு எனக்காக இந்த பழியை ஏற்றுக்கங்க. நான் உங்களை சீக்கிரமாக இந்த சஸ்பென்ஷன்லேருந்து ரிலீவ் பண்ணிடுறேன் அப்படின்னு எங்ககிட்ட கெஞ்சி எங்களை சம்மதிக்க வச்சான் சார். நானும் சரி இருந்தாலும் செஞ்சிடுவார்னு நம்பி சம்மதித்தேன். பார்த்தா தப்பிச்சு போனவன் பெரிய ஆள் போல் இருக்கு. நாடு முழுக்க தேடப்படுற குற்றவாளி. அவனை தப்பிக்க விட்டுட்டீங்களே அப்படின்னு எங்கள் மேலே சீரியஸாக ஆக்ஷன் எடுத்து இன்றைக்கி வரைக்கும் வேலை திரும்ப கிடைக்காம அல்லாடிக்கிட்டு இருக்கேன் சார். குணா மேலே ஆக்ஷன் எடுக்கலையா? உங்கள் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணாங்க, அவ்வளோதான். அப்புறம் தான் சார் தெரிஞ்சுது அவன் அந்த நக்சல்கிட்ட ஏதோ டீல் பேசி தான் அவனை தப்பிக்க விட்ருக்காங்க. வாழ்க்கை முழுக்க பிழைக்க தெரியாமல் இருந்திருக்கேன் சார். எல்லாருக்கும் சல்யூட் அடிச்சு சம்பள பணத்துக்கு மேலே சல்லி காசு வாங்கினதில்லை சார். எல்லாம் எதுக்குன்னு வெறுத்து போச்சு. பெத்த பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டேன்றாங்க. சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையாக இருந்தால் ஊரே உன்னை புகழும். எல்லாம் சுத்த போய். அதை முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சான், அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். சார், உங்கள் பொண்டாட்டி குழந்தைங்கள்லாம்? என் பொண்டாட்டி தெய்வம் சார். என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவ தான். என்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 30 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களை பெற்று சாமி சார்.
எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவள் எதையும் என்கிட்ட கேட்டதே இல்லை. என் கொஞ்சம் சம்பள பணத்தில் அப்படி இப்படி மிச்சம் பிடிச்ச குடும்பத்தை நடத்திடுவா. நான் எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட்டதே இல்லை. அவள் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி எத்தா வாழ்ந்த சார். அவ போயிட்டா. கிடந்து அசிக்கப்படுறேன். சாரி சார், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அதெல்லாம் இல்லை சார். அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சார். அவங்களுக்கு என்னாச்சு சார்? எப்படி இருந்தாங்க? அதுக்கும் இந்த பாவி தான் சார் காரணம். அவளுக்கு சுகர் இருந்தது சார். இந்த சுகர் தான் வயசாக ஜாஸ்தி ஆகுமே. மருந்து மாத்திரை எல்லாம் அதிகமாகிடுச்சு. இந்த இன்சுலின்லாம் போட வேண்டியிருந்தது. எனக்கு எதுவுமே தெரியல சார். கவனமாக பார்த்துருக்கணும். நான் பாட்டுக்கு ஸ்டேஷனு கேஸுன்னு மாடு மாதிரி இருந்துட்டேன். ஒரு நாள் உடம்புக்கு முடியாமல் விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருந்திருக்கு. 6 மாதம் அவள் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல சார். ஐசியூவில் இந்த ஃபேஸ் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவ கையை பிடிச்சி ஏமான்னு கேட்ட. வீட்டு செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பசங்க வளர்ந்துட்டாங்க. அவங்க படிப்புக்கு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. இது எதையுமே என்கிட்ட சொல்லாம மகராசி மருந்து மாத்திர காசெல்லாம் மிச்சம் பிடிச்சு நான் இதை எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் சார். அவளை பற்றி, வீட்டை பற்றி, அவளோட உடம்பை பற்றி. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. போயிட்டா. நாட்டில் விலைவாசி தான் சார் தினம் ஏறுது. நம்ம சம்பளம் ஏறவே மாட்டேங்குது சார். இப்போ உங்கள் பசங்க கூட தான் இருக்கீங்களா? 15 நாள் பையன் வீட்டில், 15 நாள் பொண்ணு வீட்டில். இன்றைக்கி என் பையன்கிட்ட உங்கள் அம்மாவோட பிறந்த நாள்டா அப்படின்னு சொன்னேன். என்னை அப்படியே உத்து பார்த்துட்டு பேசாமல் போயிட்டான். ஒருவேளை அவங்களோட சாவுக்கே நீ தான் காரணம்டான்னு நினைக்கிறான்னு நம்ம தெரியல. அப்படிலாம் நினைக்காதீங்க சார். பசங்க மேலேயும் எதுவும் தப்பு இல்லை சார். 3 வேளை சோறு போடுறாங்க. மற்றபடி என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதில்ல. இது அவங்களுக்கு சின்ன வயசில் என்னால் பெருசாக எதுவும் வசதி செஞ்சு கொடுக்க முடியாமல் போச்சு சார். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். பையனுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஆனால் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டரில் தான் சேர்த்தேன். அவங்களுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப ஆசை சார். அம்மானா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எல்லா தகப்பனுக்கும் உள்ளது தானே சார். பாதி நேரம் பொழப்புக்காக ஓடி ஓடி பிள்ளைங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியாமல், பாசம் காட்ட முடியாமையே போயிடுது. சார், ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசினேன் சார். சாரி. இருக்கட்டும் சார். வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லை, ஒன்றும் வேண்டாம். பில் போட்டுடலாமா சார்? ஓகே.
சார் கொடுங்க. சார் சார் நான் தரேன் சார். சார் எனக்கு கரிநாக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னால் அப்படியே பலிக்கும். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் துப்பாக்கி உங்களுக்கு நிச்சயமாக திரும்ப கிடைச்சிடும் சார். சார் சத்தியமாக சொல்கிறேன் சார். அதிகபட்சம் போனால் என்ன 2 நாள் இல்லை 3 நாள், அதுக்குள்ளே உங்கள் துப்பாக்கி உங்களை தேடி வரும். சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள். நம்பர் 9841. கிருஷ்ணா சார். சார் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் மறந்துட்டேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். எங்கே போகணும் சொல்லுங்கள் சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல. நான் வேணா ட்ராப் பண்ணுறேன் சார். பரவாயில்ல, சாரி.